ஹல்லேலூயா. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. நம் கர்த்தரின் வார்த்தைகளை தியானிப்பதற்கு 7 மணி ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கே நீங்க உங்க காலை வேலைகளை முடித்துக்கொண்டு வசனத்தை தியானித்து ஜெபித்து மீண்டும் வசனத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்க இன்னும் படுத்துக்கொண்டு இருந்தால் எழுந்துறீங்க. வாங்க, இப்பொழுதாவது வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாளை இப்படி உமோட ஆரம்பிப்பதற்கும் இந்த சோசியல் மீடியா மூலம் அனுதின தியானத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. உம் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி ஆறுதல் செய்து வழியை காண்பித்து தீமையை நின்று தப்பு வைத்து கிருபை காட்டுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடந்த இரவு நல்லா தூங்குனீங்களா? இந்த உலகத்துல நாம் வாழ்கிற போது தேவனை தேடுவது, தேவன் மீது ஆசையா இருப்பது, தேவன் காரியங்களில் ஆர்வமா இருப்பது, தேவனுடைய ஆலோசனைகளை அறிந்தவர்களை நாம் இருக்கும் பொழுது தைரியமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். காலையில் எழுந்தவுடனே உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? உங்கள் ஆலோசனைகள் கேட்டபடிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எதை ஆலோசிக்கிறோமோ அது நம் நடத்தை ஆகிவிடும். நம் ஆலோசனைகள் வார்த்தைகளாக உருவெடுக்கும். நம் ஆலோசனைகளே நம்மை உருவாக்கும். ஒரு உத்தமனாயாவது, ஒரு உதவாதவனையாவது, ஒரு சந்தோஷமான ஒரு விசுவாசியாயாவது, சோர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு அவிசுவாசியாயாவது, நாம் ஆலோசிக்கும் ஆலோசனைகள் நம் வாழ்க்கையின் மீது எங்கும் பிரதிபலிப்பை காட்டும். நாம் தேவனுடைய ஆலோசனைகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அவர் ஆலோசனைகளால் நிறைந்த அவர் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனின் ஆலோசனைக்கும் நம் ஆலோசனைக்கும் அநேகம் வித்தியாசம் இருக்கு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான எண்ணங்களை நம் மீது வைத்திருக்கிறார் என்றால், நன்மையான எண்ணங்கள், உன்னதமான எண்ணங்கள். நாம் என்னன்னா, எழுந்ததிலிருந்து நம்மை சுற்றி பார்த்து கொண்டு நம் கண்களுக்கு எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் என்று பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வெளியே போனா ஆகுது உங்கள் பார்வை கொஞ்சம் நீண்ட பார்வையா இருக்கும். வீட்டில் இருக்கும்போது அந்த 4 சுவர்களுக்கு நடுவே உங்கள் பார்வை எவ்வளவு குறுகி இருக்கும் பாருங்கள். நாம் எப்ப பாரு நம்முடைய சிச்சுவேஷன்ஸையும் சூழ்நிலைகளையும் அங்கே வரைதான் பார்க்கிறோம். அங்கே இருக்கிற தேவைகள் பூர்த்தியானால் போதும் நினைக்கிறோமே தவிர தேவனின் திட்டங்கள் எவ்வளவு பெரியது என்பதை உணர்கிறதில்லை. அதற்குதான் நாம் தேவனின் காரியங்களை நம் ஆலோசனையில் இருக்கும்படியாக தியானிக்க வேண்டும். ஒருமுறை திருப்புங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கடைசியாக சகோதரரே, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எது உண்மையானதோ, எது ஒழுக்கமானதோ, எது நீதியானதோ, எது கற்புள்ளவைகளோ, எது அன்புள்ளவைகளோ, எது நற்கீர்த்தியுள்ளவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எதன் மீது நாம் சிந்தனை வைக்க வேண்டும்? எது உண்மையானவைகளோ, சத்தியமானதை பற்றி ஆலோசனை செய்யுங்கள். சத்தியமல்லாதவைகளை பற்றி ஆலோசிக்க தேவையில்லை. பொய்யை பற்றி பயப்படவும் தேவையில்லை. உங்களையே யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, இல்லாத பொல்லாத வார்த்தையை சொல்லிட்டாங்க, அதை பற்றியே ஆலோசனை செய்து கொண்டு அவர்கள் மீது கோபத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் மீது பொறாமையாக இருந்து திரும்ப அவர்களை எப்படி அட்டாக் செய்ய வேண்டும் எனப்பட்ட ஆலோசனைகளோடு நாம் இருக்கும்போது அவங்க விஷயம் என்னமோ போங்க, நம்ம இருதயம் முதல்ல பாழாகிவிடும். அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறதும் இல்லை, நம்ம ஆனந்தமும் போய்விடும். அதனால யாரோ சொன்ன பொய்யை பற்றி, சத்தியமல்லாதவைகளை பற்றி, நிந்தனைகளை நினைத்து, அசுத்தமானவைகளை பற்றி, தற்காலிகமானவைகளை பற்றி ஆலோசனை பண்ணாதீங்க. எது உண்மையானவைகளோ, ஏசாண்டவர் சொன்னார் இல்லையா, நானே வழியும் சத்தியமுமா இருக்கிறேன். இயேசுவை பற்றி ஆலோசனை செய்யுங்க. அவருடைய மேன்மையை பற்றி சிந்தனை செய்யுங்க. முதல்ல உங்க பார்வைக்கு நீங்க ஏசாண்டவர் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல கர்த்தரை பத்தி பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்க?
அவர் சர்வ வல்லமையுள்ளவர், உன்னதமானவர், தயை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், கருணையுள்ளவர், மன்னிக்க கூடியவர், பரலோகத்திற்கு சேர்க்கக்கூடியவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இரக்கம் நிறைந்தவர், அன்புள்ளவர், தயையுள்ளவர், சாத்தானின் தலையை நசுக்கினவர், சாத்தானின் கிரியைகளை அழிப்பதற்கு வந்தவர், இரத்தத்தை சிந்தி மரணித்து மீண்டும் உயிரோடு எழுந்தவர், உயிர்த்தெழுந்த தேவன். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிற தேவன். மொத்த உலகமும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று, ஒவ்வொருவரும் அவர் நியாயாசனத்திற்கு முன்பு நின்று நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று, அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை எவ்வளவு நீங்கள் ஆலோசனை செய்கிறீர்கள்? எனக்கு அநியாயம் நடந்தது என்று ஆலோசனை செய்கிறீர்கள் தவிர, நியாயம் செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம் பட்சத்திலே அவர் நமக்கு நியாயத்தை சரி கட்டுவார் என்ற தைரியம் உங்களுக்கு இல்லாதனால்தான் பயந்து விடுகிறீர்கள், கலங்கி போகிறீர்கள். எது உண்மையானவைகளோ, எது ஒழுக்கமானதோ, ஒழுக்கமானதுன்னா த பெஸ்ட்னு அர்த்தம், சிறப்பானது, மேன்மையாக இருக்கிற ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க வேண்டும். மேன்மையானது எது சொல்லுங்க? தங்கம்னு சொல்லுவீங்க. இட்ஸ் கால்ட் எல்லோ மெட்டல், தங்கம். அதுவும் ஒரு மெட்டல் தானேங்க. ஆனா அது என்னன்னா, அது தன்னுடைய கொல்லனுடைய கையில நல்லா வளையும் நெளியும், அதனால அதற்கு மதிப்பு வந்தது. அதை கொண்டு எத்தனையோ விதமான ஆபரணங்களை செய்ய முடிகிறதுனால, அது மின்னுகிறதுனால, தட்ஸ் ஆல்சோ மெட்டல். தங்கம் அல்ல நமக்கு முக்கியமானது, இந்த உலகத்தின் சொத்து பத்துகள் அல்ல நமக்கு முக்கியமானது. எது மேன்மையானவைகளோ, எது சிறப்பு மிக்கது, எது நல்லது, எது நல்லது கூட இல்ல, நல்லதை விட மேல பெஸ்ட். குட் இஸ் த எனிமி ஆஃப் பெஸ்ட் என்பார்கள். குட் என்று சொன்னவுடன் சந்தோஷப்பட்டு விடுகிறோம். பெஸ்ட் ஆக வேண்டும், நல்லது அல்ல, உத்தமமானது, மேன்மையானது. தேவனுடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு, விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் மேன்மையானது. இவைகளில் இன்னும் மேன்மையானது அன்பு. என்னங்க, நமக்கு மேன்மையானது. அதை கொண்டு யாருக்கு இயேசுவின் அன்பை காண்பிக்க வேண்டும், யாரை சகிக்க வேண்டும், யாருக்கு இறங்க வேண்டும், யாரை எந்த விதத்திலே ஆதரிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளால் நாம் நிறைந்திருக்கும் போது, என்னை யாரும் ஆதரிக்கலையே என்கிற சுய பரிதாபம் நம்மில் வராது. உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ நியாயமான ஆலோசனைகளால் நிறைந்திருக்க வேண்டும். அநியாயமான ஆலோசனைகளால் நிறைகிறாள் அநேகர் இன்றைக்கு. மனைவியை ஏமாற்றுகிறவன் அநியாயக்காரன் தானே. அநியாயக்காரர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றால், ஏதோ வியாபாரத்துல பண விஷயத்துல மட்டும் அநியாயக்காரங்க நினைக்கிறாங்க. ஆனா நிபந்தனை செய்த கணவரையாவது மனைவியையாவது ஒருவர் ஏமாற்றுகிற போது, அவர்களுக்கு தெரியாமல் அருவருப்பான காரியங்களை, துரோக காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, அவர்கள் வாழ்க்கையை, அவர்கள் பரிசுத்தத்தை இழந்து போகிறார்கள். எது நியாயமானதோ, எது நீ கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் உன் மனைவிக்கு, உன் கணவருக்கு என்பது நியாயம். ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது என்பது, ஒரு கை இன்னொரு கையை ஏமாற்றுமா சொல்லுங்க? ஒரு கண் இன்னொரு கண்ணை மோசம் பண்ண முடியுமா? ஒரு காதுல ஒன்னு கேட்டு இன்னொரு காதுல இன்னொன்னு கேட்க முடியுமா? ஒரு கண்ணால ஒன்னு பார்த்து இன்னொரு கண்ணால இன்னொன்னு பார்க்க முடியுமா? ரெண்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ஏதாவது கேட்க முடியும், ஏதாவது பார்க்க முடியும். அது போல கணவன் மனைவி, புருஷன் தன் பெற்றோரை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஏக சிந்தை இல்லாமல் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யும் குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போகிறது. உன் ஆலோசனைகள் உன் மனைவியை எப்படி ஏமாற்ற வேண்டும், கணவனை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்ற ஆலோசனைகள் வேண்டாம். எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், நியாயமானது எப்படி செய்ய வேண்டும், அநியாயம் நான் செய்ய மாட்டேன் என்று நாம் நியாயமானவைகள் மீது ஆலோசனை வைத்து, எது பவித்திரமானது. இன்றைக்கு அநேகர் அசுத்தமானவைகளை பார்த்து, அசுத்தமானவைகளை கேட்டு, தங்கள் மனதிலே அவைகளை மறுபடியும் ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் பயங்கரமான அருவருப்பான காரியங்கள்ல விழுந்து போகிறாங்க, அவிசுவாசிகளா மாறி போறாங்க. உங்க மனசுக்குள்ள
அசுத்தமானவைகளை வரவிடாதீங்க. இச்சை நிறைந்த பார்வை, இச்சையோடு பார்க்கிறவன் அப்பொழுதே தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அசுத்தமான பார்வை, அசுத்தமான வார்த்தைகள் வர மூல காரணம் நம் மனதிலே அசுத்தமான ஆலோசனைகள் இருப்பதனாலதான். தேவா, இந்த நாள் முழுதும் உம் ஆலோசனைகளால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நியாயமானது எதுவோ அதையே செய்வதற்கும் ஆலோசிப்பதற்கும், பரிசுத்தமானது எதுவோ அதையே செய்வதற்கு, ஒழுக்கமானவைகள் எவைகளோ அவைகளே ஆலோசனை செய்து அவைகளை செய்வதற்கு, சத்தியமானது எதுவோ அந்த சத்தியத்தில் நடப்பதற்கு எனக்கு கிருபை காண்பியும் என்ற ஆண்டவரை நாம் கேட்க வேண்டும். இன்னும் பார்த்தால் ரம்யமானது எதுவோ, ரம்யமானது என்றால் பார்க்க அழகானவைகள். என்னங்க அழகாக இப்பெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸோடு கூடிய கலர் லைட்ஸோடு வருகிற இந்த ஜிமிக்ஸே அநேகரை கவர்கிறதா இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் ஆர்டிஃபிஷியலுங்க. எது ரம்யமானது, எது நாம் பார்க்கும்போது அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்ப்பதற்கே நேரம் இல்லாதனாலதான் நம் தேவனின் மேன்மையாவது நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆறுதலும் கிடைக்கிறதில்லை. வீட்டுக்கு வெளியே போய் பாருங்க, வானத்தையும் மேகத்தையும் பாருங்க. இப்பெல்லாம் ஃப்ளைட்ல வரும்போது, அந்த கிளவுடி வெதர் டைம்ல வரும்போது ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தா அந்த மேகங்கள் எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ அழகா மின்னுது சூரிய வெளிச்சம் பட்டு. அது எவ்வளோ அழகா டிராவல், அது ஒன்னை விட்டு ஒன்று எவ்வளோ அழகா போகிறது. அது எப்படி சில்வர் போல ஷைன் ஆகிறது. பா, எவ்வளோ அழகா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். தூரமா இருக்கிறது நீல வண்ணத்துல தெரிகிறது. மேகங்களை பார்த்தா மேகங்கள் மீது வரப்போகிற தேவன் எவ்வளவு பெரியவரா இருப்பார். மேல இருக்கிற வானம் இன்னும் எவ்வளவு உன்னதமா இருக்கும் என்று நினைக்க முடிகிறது. அழகான தேவன் படைத்த சிருஷ்டியில சந்தோஷப்படுங்கள். எவ்வளவு வகையான பழங்கள், எவ்வளவு வண்ணங்கள் நிறைந்த பூக்கள், எவ்வளவு அருமையான இயற்கையை ஆண்டவர் படைத்தாரோ. பார்த்த அந்த சிருஷ்டிகர்த்தாவை துதியுங்கள். இன்றைக்கு அநேகர் இயற்கையை வணங்குகிறார்கள். இயற்கை தேவனின் படைப்பு. அது செய்யப்பட்டது நமக்காக. தம் சாயலிலும் தம்முடைய சொரூபத்திலும் செய்யப்பட்ட மனிதனுக்காக அவர் எல்லாவற்றையும் படைத்தார். ஆகவே அவருக்கே கனமும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். எது அருமையானவைகளோ, எது புகழப்படத்தக்கவைகளோ, எது புகழ்ச்சிக்குரியதோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புகழுக்குரியது. உங்களுக்கு உங்களுக்கு புகழ் என்றால் என்னன்னு தெரியும் இல்லையா? புகழ் உனக்கு நல்ல பேர் கொண்டு வருகிறது. சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு உபயோகமானது, உனக்கு 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 பிரயோஜனமானவைகள் மீதே உங்கள் சிந்தனை வையுங்கள். காலையில எழுந்ததிலிருந்து அனாவசியமான காரியங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு அற்புதமான காரியங்களை பக்கத்துல தள்ளிவிட்டதுனால வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பாக, சோர்வா, ஒரு உற்சாகம் இல்லாம சோர்ந்து போய் எதையும் செய்ய முடியாதவர்களாக, எதையும் சாதிக்க முடியாதவர்களாக நின்று விடுகிறோம். காலையில எழுந்த உடனே முழங்கால் மேல வேதம் வாசிங்க. தேவனின் எண்ணங்களால் நீங்க நிரப்பப்படுவீங்க. தேவ சந்நிதியில முழங்கால் படிட்டு ஜெபியுங்க. தேவனுடைய எண்ணங்கள் எவ்வளவு பெரியதோ அதனுடைய விவரத்தை ஜெபத்துல இருக்கும்போது வேதத்தை எழுதிய நூலாசிரியர் யாருங்க? 40 பேர் எழுத்தாளர்கள். 1600 வருஷ காலகட்டத்தில் 3 மொழிகளில் எழுதினார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே ஏவப்பட்டு எழுதினபடியால் பரிசுத்த வேதாகமம் எழுத்தாளராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விவரிக்கும் போது நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதின் மூலம் தேவனின் சிறந்த எண்ணங்களால் நிரப்பிக்கொள்ள முடியும். நீங்க ஸ்டார்ட் யோர் டே, நீங்க ஃபுல்லா இதயம் நிறைய தேவனுடைய ஆலோசனைகளால, தேவனுடைய திட்டங்களால நிரப்பிக்கொண்டு உங்கள் நாளை ஆரம்பித்து பாருங்கள். தினமெல்லாம் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்களோ, எவ்வளவு ஆனந்தமாக இருப்பீங்களோ, நீங்க செய்யும் காரியம் எப்படி பலன் கொடுக்குமோ, எவ்வளவாய் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அநேகர் மேல் உங்கள் தாக்கத்தை நீங்கள் காட்ட முடியும் என்பதை அனுபவத்திலே கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய ஆலோசனைகள் கெட்டு போனது. ஆனால் தேவனுடைய ஆலோசனைகளால் நாம் நிரப்பப்படும் போது அந்த தேவனின் சாயலை நம் வாழ்க்கை மூலம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியும். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தேவனே, யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் இருதயத்திலும் ஆவின் காரியத்தை நடப்பியும். சோர்வான எண்ணங்களிலிருந்து, பொறாமையின் எண்ணங்களிலிருந்து, கோபத்தின் எண்ணங்களிலிருந்து
பாவத்தின் எண்ணங்களிலிருந்து எங்களை விடுவித்து உன்னதமான உம்முடைய எண்ணங்களால் நாங்கள் நிரப்பப்பட்டு உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு உம் திட்டங்கள் நிறைவேறும்படிக்கு எங்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீங்களோ உங்க பேரும் உங்க முகவரியும் லைவ் சாட்டில் வந்து டைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டன் அழுத்துறதை மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஜப உதவிகளுக்கு பாரங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு நீங்கள் மற்ற தேசத்தில் இருந்தாலும் அங்கே இருந்தும் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்கள் பட்சத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்க. அதுவரை தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. நன்றி.